Hello guys, நிறைய பேர் வீடியோ subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. subscribe பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம illustration 10 பேஜ் நம்பர் 12.43ல இருக்க சம் தான் பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து நம்மள வந்து ஸ்வதேஷ் பேங்க் லிமிடெடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இயர் எண்டிங் வந்து 31st December 2017 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் 430, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 650. இது எல்லாமே தௌசண்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ்ன்ட்டு, ஸோ அதனால டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து 415, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வந்து 210, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்ஸ் வந்து 410, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட் வந்து 125, சாலரிஸ் அண்ட் அலவன்ஸ் 140, rent tax, insurance and lightings வந்து 40, locker rent 5, repairs to bank property 2, commission exchange and brokerage 24, directors fees and allowance 25, transfer fees 2, provident fund contribution 12, local committee fees and allowance 10, audit fees 12, printing and stationery 4, loss on sale of government securities 5, loss on sale of furniture 2, postage and telegrams 2, depreciation 10, advertisement 4, legal charges 2. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து 19,000 கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஓப்பனிங்கோட பில்ஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். நெக்ஸ்ட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து 31st December 2017 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து க்ளோசிங்கான பில்ஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். நெக்ஸ்ட் பேட் டெப்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. இப்ப சம்குள்ள போலாமா? இந்த சம்ல வந்து நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அப்ப நம்ம வந்து ஷெட்யூல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஷெட்யூல் 13, 14, 15, 16 இந்த 4 ஷெட்யூலையும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் ஒர்க்கிங் நோட்ஸ்ல. ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஆன்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன்ல என்னென்னலாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ், அதாச்சும் பேங்க் வந்து நம்மளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். அப்ப அது பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வந்து 13th ஷெட்யூல்ல வரும். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 650 கொடுத்துருக்காங்க தௌசண்ட்ஸ்ல, அதனால வந்து இங்க 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வரும். பில்ஸ் நம்ம வாங்கின பில்ஸுக்கான டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல பேங்க், அதை வந்து நம்ம பேங்க்குக்கு கட்டுவோம்ல, அந்த அமௌண்ட் வந்து அப்போ பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, அதனால அது வந்து 13th ஷெட்யூல்ல வருது. இதோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 415 கொடுத்துருக்காங்க. அதோட 3 0 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் 2,10,000, அதாச்சும் அவங்க 210 தான் கொடுத்துருக்காங்க, 1000 எடுத்துக்கணும்ன்றதுக்காக நம்ம இங்க எல்லா இடத்துலயும் 3 0 ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்ஸ், இதோட அமௌண்ட் வந்து 4,10,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 16,85,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட பிளஸ் ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஓப்பனிங் தான் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், க்ளோசிங்கோடது மைனஸ் பண்ணிக்கணும். ஓப்பனிங்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 19,000 கொடுத்துருந்தாங்களா, ஸோ 19,000 ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 17,04,000 rupees கிடைக்கும். ஸோ இதோட க்ளோசிங்க மைனஸ் பண்ணணும். க்ளோசிங்கோட அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 26,000 கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 16,78,000 கிடைக்கும். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 14 அதர் இன்கம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லாக்கர் ரெண்ட் வரும். இதோட அமௌண்ட் எவ்வளோனா 5,000. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃபீஸ், இதோட அமௌண்ட் வந்து 2,000. நெக்ஸ்ட் கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் புரோக்கரேஜ், இதோட அமௌண்ட் வந்து 24,000. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 31,000 கிடைக்கும். இதோட நம்ம மைனஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு லாஸ். ஸோ அதனால அதெல்லாம் மைனஸ் பண்ணி காமிக்கணும் இந்த அதர் இன்கம்ல. மைனஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 5,000 இன்னர் காலம்ல போட்டுக்கலாம்.
லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் இதோட அமௌண்ட் வந்து 2000. இப்போ மைனஸும் பிளஸ்ஸா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7000. இப்போ இங்க மைனஸ் பண்ணிட்டா 31,000ல 7,000 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 24,000. இதுதான் அதர் இன்கமோட டோட்டல். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வரும். அதாச்சும் டெபாசிட் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வருது. இதோட அமௌண்ட் எவ்வளோனா 4,30,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட். சேம் தான், அதாச்சும் சேவிங் பண்றாங்க பேங்க்ல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அந்த சேவிங் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து தருவாங்கல்ல, ஸோ அதுவுமே பேங்க்குக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வருது. இதோட அமௌண்ட் எவ்வளோனா 1,25,000. இவ்வளவுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5,55,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதுல என்னென்னலாம் வரும்னா சாலரிஸ் அண்ட் அலவன்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 1,40,000. ரெண்ட், டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 40,000. ரிப்பேர்ஸ் டு பேங்க் ப்ராப்பர்ட்டி. இதோட அமௌண்ட் வந்து 2,000. டைரக்டர்ஸ் ஃபீஸ் அண்ட் அலவன்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 25,000. ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன். இதோட அமௌண்ட் வந்து 12,000. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கமிட்டி ஃபீஸ். இதோட அமௌண்ட் வந்து 10,000. நெக்ஸ்ட் ஆடிட் ஃபீஸ். இதோட அமௌண்ட் வந்து 12,000. நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. இதோட அமௌண்ட் வந்து 4,000. போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 2,000. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன். இதோட அமௌண்ட் வந்து 10,000. அட்வர்டைஸ்மெண்ட். இதோட அமௌண்ட் வந்து 4,000. நெக்ஸ்ட் லீகல் சார்ஜஸ். இதோட அமௌண்ட் வந்து 2,000. இதெல்லாம் தான் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2,63,000 கிடைக்குது. இதுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோட டோட்டல். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். இது வந்து ஷெட்யூல் கிடையாது, இதை ஜஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா இதை நம்ம இங்கே டோட்டல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதுல வந்து என்னென்ன வரும்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 40,000. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 50,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 90,000 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் ருபீஸ். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா இன்கம். இன்கம்ல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டோட ஷெட்யூல் நம்பர் 13 எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா 16,78,000 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் அதர் இன்கம். இதோட ஷெட்யூல் நம்பர் 14 நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா அமௌண்ட் 24,000. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணா நம்மளுக்கு 17,02,000 கிடைக்குது இன்கமோட டோட்டல். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதோட ஷெட்யூல் நம்பர் 15. இதுல எவ்வளவு அமௌண்ட் கண்டுபிடிச்சோம்னா 5,55,000 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் நம்பர் 16. இதோட அமௌண்ட் வந்து 2,63,000. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். இதுக்கு வந்து ஷெட்யூல் நம்பர் கிடையாது. எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா 90,000. எக்ஸ்பெண்டிச்சர்ல இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 9,08,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்மளுக்கு வந்து இன்கம் தான் அதிகமா இருக்கு எக்ஸ்பெண்டிச்சரை விட. சோ அப்ப நம்மளுக்கு இந்த சம்ல நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இன்கமோட டோட்டலையும் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலையும் மைனஸ் பண்ணணும். இன்கமோட டோட்டல் 17,02,000 மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் வந்து 9,08,000.
இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 7,94,000 கிடைக்குது. இதுதான் நம்மளோட நெட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் brought forward. போன வருஷம் ப்ராஃபிட் வந்து அவங்க கொஸ்டின்ல கொடுக்கல, ஸோ ஜஸ்ட் ஐஃபன் போட்டுக்கலாம். இப்போ அதே டோட்டல் தான் 7,94,000. நெக்ஸ்ட் அப்ராப்ரியேஷன் transfer to statutory reserve. நம்மளுக்கு statutory reserveக்கான percentage கொடுத்தாலும் சரி, கொஸ்டின்ல கொடுக்கலனாலும் சரி, நம்ம எப்பயுமே statutory reserveக்கு 25% net profitல இருந்து transfer பண்ணிடணும். அப்ப நம்மளோட net profit எவ்வளோ? 7,94,000. அதில் 25% கொடுக்கணும். ஸோ இன்டூ 25/100%ன்றதுனால கீழே 100. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,99,000 கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ். இதோட அமௌண்ட் அவங்க கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் ஆர் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். இதுவுமே அவங்க கொடுக்கல, ஐஃபன் போட்டுக்கலாம். பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். அப்ராப்ரியேஷன்ல நம்ம எப்பயுமே வந்து இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைச்சிச்சுல டோட்டல், இதே டோட்டல் தான் எடுத்து போட்டுக்கணும். ஸோ 7,94,000. இப்போ நம்ம வந்து இங்க பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ அது கிடைக்கணும்னா நம்ம வந்து இந்த டோட்டல் 7,94,000 இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம வந்து 1,99,000 மைனஸ் பண்ணோம். அப்படி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 5,95,000 கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.